இனிய உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் படித்த கதையை உங்களிடம் பகிர்கிறேன். நிலா வெளிச்சத்தில் ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். வழியில் ஒரு பெரிய கிணறு. அந்த கிணற்றின் அருகே போய் உள்ளே எட்டி பார்த்தான். ஆழமான கிணறு. கிணற்று நீரில் நிலா தெரிந்தது. ஐயோ பாவம்! ஆகாயத்திலே இருந்த நிலா அநியாயமாக இப்படி இந்த கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டதே. கவலைப்படாதே, உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுகிறேன் என்றான். ஓடி சென்று ஒரு நீண்ட கயிற்றை கொண்டு வந்தான். அந்த கிணற்றுக்குள் விட்டான். உள்ளே தெரிந்த நிலாவை பார்த்து உரக்க கூறினான், இந்த கயிற்றை கெட்டியாக பிடிச்சுக்கோ, அப்படியே உன்னை இழுத்து வெளியே கொண்டு வந்து விடுகிறேன் என்றான். அப்படித்தான், விடாதே, பிடிச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டே அந்த நீளமான கயிற்றின் மறுமுனையை இடுப்பில் சுற்றி கொண்டான். கயிற்றை பலமாக இழுத்தான். அப்படியே மல்லாக்க விழுந்தான். மூச்சு வாங்கியது. ஆகாயத்தை பார்த்தான். அங்கே நிலா தெரிந்தது. அதை பார்த்து சொன்னான், நல்ல வேளை, சரியான நேரத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றியதால் உயிர் பிழைச்ச. இல்லைன்னா உன் கதி என்ன ஆகியிருக்கும் நினைச்சு பாரு என்றான். நண்பர்களே, இன்றைய மனிதர்களும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நம்மளால் தான் நடக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இல்லாமலேயே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அகந்தை இருக்கிற வரையில் ஆண்டவனை நெருங்க முடியாது என்கிறார்கள் பெரியோர்கள். உண்மைதான். ஒரு பொன்மொழியை இப்படி சொல்கிறது, கர்வம் உள்ளவன் கடவுளை இழக்கிறான், பொறாமை உள்ளவன் நண்பனை இழக்கிறான், கோபம் உள்ளவன் தன்னையே இழக்கிறான். நன்றி.